வணக்கம். இந்திய மார்க்கெட்டில் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இன்றைக்கி ஃபால் ஒரு கவுண்டர் ட்ரெண்டு தான். ஆனால் சம்திங் பிக் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியன் மார்க்கெட்டை கொஞ்சம் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரலாம். இந்தியன் மார்க்கெட்டில் நிறைய பாசிட்டிவ் விஷயம் இருக்குது. இன்றைக்கி க்ளோஸ் அபவுட் 11 ஸ்டாக்ஸ் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ப்ராபப்ளி நீங்கள் அதில் ப்ராஃபிட் பார்க்கணுன்னு நினச்சால் நீங்கள் பாருங்கள். யூஎஸ் ரேட்டிங் ஏஜென்சி, ஒரு ரேட்டிங் ஏஜென்சி மோடி, MOODY, ரைட்? நம்ம மோடிக்கும் அந்த மோடிக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த ரேட்டிங் ஏஜென்சி போன வாரம் யூஎஸ் கவர்மெண்ட்டை டவுன்கிரேட் பண்ணியிருக்கு. AAAலேருந்து AA+ எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ரேட்டிங் குறைச்சனால என்ன ஆகும்? எப்பயுமே ஒரு கண்ட்ரியோட இந்த ரேட்டிங் ஏஜென்சி எல்லாமே ஒரு கண்ட்ரியை ரேட் பண்ணுவாங்க, ஒரு கம்பெனியை ரேட் பண்ணுவாங்க, ஒரு பாண்டை ரேட் பண்ணுவாங்க. அவங்க வேலை வெறும் ரேட்டிங் மட்டும்தான். பிரச்சனை வந்துருச்சுன்னா அவங்களாம் எஸ்கேப் ஆகிடுவாங்க. அவங்க மாறிட்டாங்க, பொய் சொல்லிட்டாங்க, டாக்குமெண்ட் தப்பாக கொடுத்தாங்கன்றது. எனிவே அவங்க ரேட்டிங் ஏஜென்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரேட்டிங் ஏஜென்சி பற்றி அப்புறமா நம்ம பேசலாம் ஒன்று, ஓகே? பட் இந்த கம்பெனி ஒன் ஆஃப் தி இந்தியா வேர்ல்டில் டாப் 3 இதில் இவங்களும் ஒன்று. இவங்க டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க யூஎஸ் கவர்மெண்ட்டை. அண்ட் டவுன்கிரேட் பண்ணுறதுக்கான எதிர்வழி என்ன ஆகும்? பாண்ட் மார்க்கெட் ஜாஸ்தி ஆகும். அதாவது அங்கே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட், இப்போ நான் டிஃபால்ட் பண்ணுற ஆளுன்னு வச்சுங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுங்க. நம்ம டிஃபால்ட் பண்ணுறோம் சொன்னால் வட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எப்பயுமே ஒரு ஆள்கிட்ட ரிஸ்க் ஜாஸ்தி இருக்குதுன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி கேட்பாங்க. ஸோ இதுதான் யூஎஸ் கூட இப்போ நடந்துகிட்ருக்கு. 2 விஷயம். ஒன்று பாண்ட் மார்க்கெட், அதுக்கான ரியாக்ஷன் இன்றைக்கி கொடுத்துருக்கு. நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கேன் தெரியுமா, 30-year பாண்ட் மார்க்கெட் 5% க்ராஸ் பண்ணிச்சு, ரைட்? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பர் ஆனம் 5% மேலே க்ராஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் அதான் ஃபஸ்ட்டு மணி டேஞ்சருக்கு. அண்ட் அந்த மணி இன்றைக்கி அடிச்சிருச்சு. இன்றைக்கி 5க்கு மேலே தாண்டி போயிருந்துச்சு. ஒன் இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா, ரேலி போயிருக்கு கீழேருந்து ஆல்மோஸ்ட் 4.5லேருந்து, ரைட்? வட்டி 4.5லேருந்து 5% டச் ஆகிருக்கு. இன்றைக்கான பார் ஆஸ் ஆஃப் திஸ் மூமெண்ட் ரெக்கார்டிங் பண்ணும்போது 6 o'clock பக்கமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் இந்தியன் டைம். அண்ட் ஒரு ஹேங்மேன் பேட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து மேலே போயிருக்கு. மேலே போயிருக்கும் போது சார்ட்டில் ஹேங்மேன் பேட்டர்ன் கொடுத்துருக்கு. மேபி நாளைக்கு கீழே வரலாம், ரைட்? சாதாரணமாக இந்த பேட்டர்ன் ஒரு ரேலிக்கு அப்புறமா வருதுன்னு சொன்னால் இட்ஸ் அ ரிவர்சல் பேட்டர்ன். எனிவே வி வில் வெயிட் ஃபார் டுமாரோ. ஆஸ் ஆஃப் நவ் 5% தாண்டி நிற்கிது. ரிஸ்க் என்ன? 2007 ஜூன் மாதம், ரைட்? 5% க்ராஸ் பண்ணிச்சு. அண்ட் அக்டோபர் மாதம் டவ் ஜோன்ஸோட ஹை. ஸோ எவ்வளோ மாதம்? 4 மாதம் கேப்பில் மார்க்கெட் ஸ்டார்டட் ஃபாலிங். ஸோ அந்த சமயத்துலேயும் அதை பிலோ 5க்கு எடுத்துகிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க, முடியல, அடி வாங்கிடுச்சு. போன தர யூஎஸில் ஹவுசிங் க்ரைசிஸ்ன்னு இருந்துச்சு. ஸோ ஹவுசிங் லோனில் சில பிரச்சனைகள் இருந்துச்சு. இந்த இடத்துல யூஎஸ் கவர்மெண்ட்டே பிரச்சனையில் இருக்குது. அண்ட் அமௌண்ட் இன்வால்வ் இஸ் $37 trillion, ரைட்? 36 point சில்ட்ரை. நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு டெட் கிளாக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் இமீடியட்டாக அரௌண்ட் 17 trillion தேவைப்படுது. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் அலாரம் அடிச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் உங்கள் சைடில் எல்லாத்தையுமே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துக்கங்கன்னா இதுக்கு அடுத்தா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சேஃப். ஸோ ரேலி கண்டினியூ ஆகுமா? எப்பயுமே எண்டு, ரைட்? நம்ம இதில் சொல்லுவோம் தெரியுமா, அணைய போகிற விளக்கு ஜகஜோதியாக எரியுன்றது. அதே கதையில் தான் இப்போ ஓடிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரலாம். யூஎஸ் மார்க்கெட் மறுபடியும் அப்புறமா போகலாம். பட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு மறுபடியும் வரலாம். இந்தியன் மார்க்கெட் இன்றைக்கி -113 ஃபியூச்சர்ஸில், ஸ்பாட்டில் 74 ப்ரீமியமில் இருக்குது. ஐஎஸ் ப்ரீமியமில் இருக்குது. 19 பாயிண்ட்ஸ் தான் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 9 பாயிண்ட்ஸ் தான் இன்றைக்கி ப்ளஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் இன்ட்ராடே ஸ்விங் 428 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங்கு. அண்ட் 91 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. இது அலாரம் பெல் காட்டல. அலாரம் பெல் எங்கே காட்டியிருக்கு? இந்தியா விக்ஸில் காட்டியிருக்கு. வெறும் 113 பாயிண்ட்ஸு மத்தியானத்துக்கு மேலே தான் உழுவ ஆரம்பிச்சிச்சு. பட் 113 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்ததுக்கு ரியாக்ஷன் ஓவராக கொடுத்துருக்கு. இக்னியூண்டு ஃபாலுக்கு பெரிய ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. என்ன ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு?
இந்தியா விக்ஸ் வந்து 4.86% டவுன் ஆகி மீண்டும் 17.36க்கு மேலே வந்து போயிருக்கு. ஸோ இன்டர்நேஷ்னலில் ஃபஸ்ட்டு பெல் அடிக்குது. அதுக்கான எதிரொலிகள் சில இது யூஎஸில் நடந்துகிட்ருக்கு. அது பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் நம்ம வந்து அது என்ன காரணன்றது நம்ம சொன்னோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுனால் தலைவருக்கு வந்து 2-3% இருக்கும்போது வருஷத்துக்கு 1 ட்ரில்லியன் வட்டி கட்டுறாரு. 5% போனால் வட்டி ஜாஸ்தியாகும். அண்ட் டெஃபினட்டாக வந்து இவங்க அவங்க ஓன் சிக்கலில் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன தான் உளுந்து பிறண்டாலும் யூஎஸை வந்து இன்னும்லாம் காப்பாற்றுறது கஷ்டம்ன்றது நிறைய பேர் வந்து யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. 1 2 நிறைய கண்ட்ரீஸ் அவர் நிறைய பேர் யாரெல்லாம் யூஎஸ் பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க மனசை தேத்திக்கிட்டாங்க. அப்பா நம்ம காசு வராது, ரைட், வட்டி மட்டும் வந்துகிட்டு இருக்கோம், பட் காசு வராதுன்றது முடிவாயிடுச்சு. இதில் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து 2 கண்ட்ரி. ஒன்று வந்து ஜப்பானு, இன்னொன்று வந்து சைனா. 2 கண்ட்ரியுமே லாஸ்ட் 3-4 இயர்ஸாக வந்து தே ஸ்டார்டட் செல்லிங் தியர் பாண்ட்ஸ். ஸோ அவங்க ஹோல்டிங்கில் இருக்கிற பாண்ட்ஸ் எல்லாமே வந்து விற்றுட்டு வந்துட்டுருக்காங்க. சைனா ஃபாஸ்ட்டாகவே விற்றுட்டு வந்துட்டுருக்காங்க. அதை விற்றுட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கோல்டு வாங்கி வச்சிட்ருக்காங்க. ஜப்பான் வந்து இன்றைக்கி வந்து அவரோட பிரதமர் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே இந்தியா டைம் பிரகாரம் மத்தியானத்துக்கு மேலே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அவங்களோட எக்கானமி நம்ம நினச்சிட்ருக்கோம் ஜாப்பனீஸ் எக்கானமி சூப்பர் டூப்பராக இருக்குன்னு. பயங்கர கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களோட எக்கானமி இஸ் நாட் டூயிங் வெரி வெல். இதுதான் வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2 காரணம். ஒன்று, அந்த ஊரில் வந்து பாப்புலேஷன் இஸ் ஏஜ்டு. ஸோ என்ன ஆகுது, புதுசாக கல்யாணம் ஆனவங்க குழந்தை பெற்றுக்க மாட்டேங்கிறாங்க. தே ஆர் டிஃப்ளேஷனில் இருக்கிறாங்க. டிஃப்ளேஷன்றது 2 விதத்துலையும் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து பாப்புலேஷன் சைட்லேயும் வந்து குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு அவங்களோட பாப்புலேஷன்ஸ். புதுசாக கல்யாணம் பண்ணுறவங்க தே ஆர் ரெஃப்யூசிங் டு ஹேவ் பேபிஸ். அண்ட் இருக்கிறவங்க ஏற்கனவே இருக்கிறவங்க வயசாகிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ சொசைட்டி இஸ் பிகமிங் ஏஜ்டு. ஏஜ் ஆக ஆக என்ன ஆகுது, ப்ரொடக்டிவிட்டிஸ் குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. ஜப்பானில் வந்து இன்னோவேஷன்ஸ் எதுவுமே புதுசாக வர மாட்டேங்குது. நீங்கள் எடுத்து பாருங்களேன், சோனி, டொயோட்டா, சுசுகி, ஹோண்டா, இதெல்லாமே வந்து பழைய காலத்து கம்பெனி. புதுசாக என்ன வந்திருக்கு, ஒன்றுமே கிடையாது. அண்ட் இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து இட் இஸ் ஆன் ஏ டவுன்ஃபால். இவங்க வந்து ஃப்ரெஷ் இன்னோவேஷன்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரலை. ஸோ ஜாப்பனீஸ் இஸ் ஆல்சோ ஃபாலிங். ஸோ அவங்களும் ஃபர்தராக பாண்ட் விற்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பாண்டு விற்க பாண்டோட ஈல்டு வட்டி வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ அது ஏறிச்சுன்னு சொன்னால் எஃப்டிலே எனக்கு வந்து 15% கிடைக்குதுன்னு சொன்னால், ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வட்டியிலே வந்து 15% கிடைக்குதுன்னு சொன்னால் நான் ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரணுன்னுவாங்க நிறைய பேர். அதே மாதிரி தான் யூஎஸில் எனக்கு ரிஸ்க் ஃப்ரீலேயே வந்து அரௌண்ட் 5 to 6% எனக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் ஒய் ஷுட் ஐ கம் டு தி மற்ற ஏரியான்றது மக்கள் அது சைடு இன்வெஸ்ட்மெண்ட் போயிடுவாங்க, எக்ஸிட்டிங் தி ஸ்டாக். ஒன்று. ரெண்டாவது வந்து ஏற்கனவே இப்படி இருந்த மார்க்கெட்டை ட்ரம்ப் வந்து ஈரஃப்னு போட்டு ஸ்லோ டவுன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ரிசெஷன் எஃபெக்ட் ஸ்டார்டட் எஃபெக்டிங், ரைட். அவர் வந்து ஏப்ரல் மாதம் ஆரம்பித்தார். பட் அதுக்கான எஃபெக்ட் வந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் ஃபீல் பண்ண ஆரம்பித்தாச்சு. ப்ராபப்ளி நெக்ஸ்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் வரும்போதும் நம்பர்ஸ் வந்து காட்டி கொடுக்கும். ஸோ என்னோட டைம் சைக்கிள் பிரகாரம் நான் வந்து ஜூலை எண்ட் இல்லை ஆகஸ்ட்டு ஃபால்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி பீக் அவுட் ஆகிருக்கு. மே மாதம் எண்டில் இருக்கிறோம். ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதம். 2007 ஜூன் மாதத்தில் வந்து பீக் அவுட் ஆச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5 கிராஸ் ஆச்சு. அண்ட் அக்டோபர் மாதம் டவ் ஜோன்ஸோட ஹை பாயிண்ட் அங்கேருந்து இட் ஃபெல் டவுன் ஃபார் ஆல்மோஸ்ட் 50-60% மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. உழுவுன்றதை நான் சொல்லலை, பட் டெஃபினெட்லி டவுன் சைட் டார்கெட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, நம்ம 27,000 நம்ம அப்சைடில் கொடுத்துருக்குறோம். யூஎஸ் மார்க்கெட் காலையிலேருந்து டவுன் கிரேட் ஆனனால, ரைட், ரேட்டிங் ஏஜென்சி டவுன் கிரேட் பண்ணனால யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து மைனஸில் போயிட்டுருக்கு. ஒரு ஸ்டேஜில் வந்து ஆல்மோஸ்ட் 385 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருந்துச்சு. இப்போ ரைட் நோ இந்த ப்ரோக்ராம் அரௌண்ட் 6 o'clock நம்ம பண்ணிகிட்ருக்கோம். 275 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருக்குது. இது வந்து யூஎஸோட டவ் ஜோன்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். கோல்டை பொறுத்த வரைக்கும் தார்மாராக ஏறி இருக்குது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 1.25% ஏறி இருக்குது. $56 பக்கமாக ஏறி இருக்குது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். சில்வரும் ஆல்மோஸ்ட் 1% அப்பாக இருக்குது.
க்ரூடு எல்லாமே வந்து கீழே விழுந்திருக்கு. மெயினாக நேச்சுரல் கேஸ் க்ளோஸ் டு அபவுட் 5%, 4.84% வந்து கீழே விழுந்திருக்கு. இது எல்லாமே வந்து ரிசெஷன் வரும்ன்ற பயத்தை வச்சுக்கிட்டு தான் இது நடந்துகிட்ருக்கு. இது நடந்துச்சுன்னா நம்ம ஊர் மார்க்கெட்டும் பார்க்கணும்ல. நம்ம ஊர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ருப்பி வந்து அதே லெவலில் தான் இருக்குது. 85 rupees 35 பைசாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏறி இருக்குது, பெருசாக ஏறல, கொஞ்சம் ஏறி இருக்குது. 96,000 or 9,680 per gram of 24 carat. 9,700ன்னு வச்சிங்களா, ஒரு 20 ரூபா தான் கம்மி. ஸோ எப்படியா இருந்தாலும் மற்ற டேக்ஸை லொட்டு லொஸ்க்குன்னு போட்டு இது பண்ணிவிடுவாங்க. எனிவே திஸ் 9,680ன்றது ஜிஎஸ்டியோட 24 கேரட் சென்னையில் இருக்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 98,600ல் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 999 குவாலிட்டி ஹோல்சேல் ரேட் பர் கேஜி ஆஃப் சில்வர். ஸோ ருப்பி, சில்வர், கோல்டு இதெல்லாமே வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதே ஸ்டேபிளில் தான் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்மளோட மார்க்கெட்டை பார்த்துக்கலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து இன்னும் குறையில. 113 பாயிண்ட்ஸ்ன்றது ஒரு பெரிய ஃபால் கிடையாது. அண்ட் 24,965. ஸோ இந்த ரேலி ஆனதுக்கு ஒரு புல் பேக் ரேலின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இமீடியட் டார்கெட் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 25,500, 450 to 500 அச்சீவ் ஆகிறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் 27,000 சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் ஜூலை எண்ட் இல்லை ஆகஸ்ட் மாதம் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட் பயங்கர புல்லிஷாக இருக்குது ஆஸ் ஆஃப் நவ், ரைட்? கீழே வந்து 24,700 ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் வச்சிங்க. செகண்ட் ஸ்டாப் லாஸ் ஆர் டேஞ்சரஸ் ஸ்டாப் லாஸ்ன்னு நம்ம சொன்னால் 24,500 வந்து செகண்ட் ஸ்டாப் லாஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது பெட்டர்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு 10 ஸ்டாக்கை பற்றி நான் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் ஸ்டாக்குக்கான டார்கெட் கொடுக்கல, பட் டெஃபினெட்லி அதில் ஐடென்டிஃபை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் உங்கள் ஹோம் ஒர்க் போட்டு. கிராம்டன் வந்து இன்றைக்கி வால்யூம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு ரேலி கொடுத்து அண்ட் இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ் வால்யூம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் கிராம்டன். செகண்ட் வந்து ஆஸ்ட்ராலும் வந்து வால்யூம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து ஓப்ராய் ரியாலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. வீக்லி சார்ட்டில் போய் பாருங்கள். வேவ் 4 வந்து முடித்து வேவ் 5க்கு வந்து அப்சைட் மூவ் நடந்துகிட்ருக்கு. சம்வேர் க்ளோஸ் அபவுட் 1,800 அந்த ஜோனில் வந்து இருக்குது. அண்ட் 1,750, 1,760 அந்த ஜோனில் இருக்குது. க்ளோஸ் டு அபவுட் 2,800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷ கடைசிக்குள்ளே. ஞாபகம் வச்சுங்க, 1,800னே நீங்கள் வச்சிங்களா, 1,800 2,800, 1000 புள்ளிகள் அடுத்த ஒரு 6 மாதத்தில் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ க்ளோஸ் டு அபவுட் 40% அப்சைட் மூவ் இருக்குது. நான் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பராக இருக்குன்றது. நிறைய பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. கெனரா பேங்க், ரைட், என் ஃபேவரட், நானும் பொசிஷன் வச்சுருந்தேன். பேங்க் ஆஃப் பரோடா இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆன லெவல் வந்து க்ளோஸ் ஆனது 239, சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 280 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்பிசிசி சூப்பர்ப் ராலி லாஸ்ட் ஒரு 6 நாளில் வந்து வெறும் 90 ரூபாலேருந்து 115 ரூபா, ஸோ ஆல்மோஸ்ட் 25 ரூபா வந்து ரேலி கொடுத்துருக்கு. பியூட்டிஃபுல் ரேலி, வால்யூமோடு போயிருக்கு. அண்ட் ஃபர்தர் அப்சைட் போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணீங்க. அடுத்தது வந்து பவர் கிரிட் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 304 இருக்குது. 326 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்த இது வந்து டே சார்ட்டில் என்பிசிசி, அதுக்கப்புறமா பேங்க் ஆஃப் பரோடா, ஓப்ராய் ரியாலிட்டிஸ் இதெல்லாமே வந்து வீக்லி சார்ட்டில் போய் பாருங்கள், யூல் கெட் எ ஐடியா. அடுத்தது வந்து டெலிவரி, ரைட்? டெலிவரின்ற அந்த கம்பெனி வந்து இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்கிற லெவல் வந்து 351. பியூட்டிஃபுல்லாக ஒரு நல்ல ஃபால் வந்து ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணி இன்றைக்கி ஹியூஜ் வால்யூம் பிரேக் அவுட். ஹியூஜ்னால் சாதாரண வால்யூம்லாம் இல்லை, ஆவரேஜ் டெய்லி வால்யூம் மாதிரி 10 மடங்கு வந்து வால்யூம் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ டெஃபினெட்லி சம் ஸ்மார்ட் மணி ஹஸ் இன்வெஸ்டட் பிக் மணி. ஸோ ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த ஸ்டாக்கையும் நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. டே சார்ட்லேயும் பாருங்கள், வீக்லி சார்ட்லேயும் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். பஜாஜ் ஆட்டோ நல்ல ஷார்ப் ஃபால் 13,000லேருந்து ஆல்மோஸ்ட் 8,000 லெவல் வரைக்கும் வந்துட்டு இன்றைக்கி ட்ரேட் ஆன லெவல் வந்து 8,851. ஸ்டாக் வந்து அடுத்த ஒரு 1-1.5 வருஷத்துக்குள்ளே டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்சைட் டார்கெட் க்ளோஸ் அபவுட் 16,000 பக்கமாக இருக்குது. இது மந்த்லி சார்ட்டும் போய் பாருங்கள், வீக்லி சார்ட்டும் போய் நீங்கள் பாருங்கள்,
உங்களுக்கு கிளாரிட்டிஸ் கிடைக்கும். இன்றைக்கி வந்து வால்யூம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அடுத்தது வந்து டிஎல்எஃப் வந்து நான் ரொம்ப நாளாக வந்து அந்த 1000 லெவலை கிராஸ் பண்ணிட்டோம் நம்ம சொன்னோம். போன தடவை 980 அந்த லெவலுக்கு போயிட்டு அங்கேருந்து கீழே வந்துருச்சு. ஸோ டெஃபினெட்லி நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 300 320 அந்த லெவலில் ஐடென்டிஃபை பண்ணோம் அபவுட் 1.5 years பேக் 2 years பேக். அண்ட் அங்கேருந்து ரேலி போயிட்டுருக்கு. இதே மாதிரி தான் நிறைய ஸ்டாக்ஸை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். சுஸ்லான் ஆகட்டும், இல்லை பவர் ஃபைனான்ஸ் ஆகட்டும், ஏன்னா ஐஆர் இல்லை ஆர்இசி ஆகட்டும், ரைட், ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் இதாகட்டும், நிறைய ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணோம். அந்த சீரியஸில் தான் இதுவும். டிஎல்எஃப் வந்து 1170 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீக்லி சார்ட் போய் பாருங்கள், உங்களுக்கு கிளாரிட்டிஸ் கிடைக்கும். இதுக்கு அடுத்தது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நம்ம பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் தான் யூனியன் பேங்க், ரைட். யூனியன் பேங்க் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 137, எக்ஸாக்டாக சொன்னால் 136.97, ரைட். அது பைசாவில் வந்துருச்சுல்ல. ஸோ 37 நீங்கள் வச்சிங்களா. அதுக்கான இமீடியட் இலக்கு வீக்லி சார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா 180 வரைக்கும் இருக்குது. நல்லா இருக்குது ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். இதுக்கு அடுத்தது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இன்றைக்கி, ரைட், பேடிஎம் சார்ட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு நல்ல ஒரு போல் போட்டு ஒரு ஃப்ளாக் ஃபார்மேஷனில் இருக்குது. நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு ஒரு வால்யூம் பிரேக் அவுட்டோட ப்ரைஸ் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள், நான் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறேன், என்ன டைம் ஃப்ரேம் நான் சொல்லியிருக்கிறேன், அண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு, இல்லை உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். டாடா, வேதாந்தா, அதானி இவங்க எல்லாருமே வந்து க்ளோஸ் டு அபவுட் 7 lakh crores, எவ்வளோ, 7 லட்சம் கோடி அடுத்த 6லேருந்து 7 வருஷத்தில் வந்து they are going to invest with respect to coal fired power. இந்தியா வந்து நிறைய க்ரீன் எனர்ஜின்னு சொல்லிட்டு நிறைய காசு செலவு பண்ணாங்க, ரைட். அது வந்து சோலார் ஆகட்டும், இல்லை கேஸ் ஃபயர்ட் ஆகட்டும், இல்லை விண்ட் எனர்ஜி ஆகட்டும், ஹைட்ரஜன் ஆகட்டும், எத்தனால் ஆகட்டும், இதிலெல்லாம் நம்ம வந்து நிறைய ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டோம். பட் அதில் காசு செலவு பண்ணுறதுக்கு கோல் பவரில் போட்டிருந்தால் ஃபாஸ்ட்டாக வந்திருக்கும், பட் பொல்யூஷனும் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ பொல்யூஷனை குறைச்சிட்டு நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். பட் நம்மளோட வயிற்று வலி ஜாஸ்தி இருக்குல்ல, வயிற்று வலி ஜாஸ்தி இருக்கும்போது இந்த பொல்யூஷனெல்லாம் தூக்கி கொஞ்சம் ஓரத்தில் வச்சுட்டு நம்ம வயிற்று வலி வேலை பார்க்கணும். ஸோ கவர்மெண்ட் ஹஸ் கிவன் பிக் டார்கெட்ஸ் ஃபார் ப்ரைவேட் கம்பெனிஸ். அதில் இந்த 3 கம்பெனிஸ், எஸ்பெஷலி அதானி ஆகட்டும், டாட்டா ஆகட்டும், வேதாந்தா ஆகட்டும், இவங்க வந்து பவர் செக்டாரில் கோல் ஃபயர்ட் பவர் பிளான்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்க. பிகாஸ் நம்மளுக்கு பவர் ரிக்குவயர்மெண்ட் நிறைய இருக்குது. 3-4 விதத்தில். இந்தியா இஸ் அ க்ரோத் ஸ்டோரி. நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாரில் போயாச்சு. அடுத்தது எலக்ட்ரிக் கார்ஸ் அண்ட் பைக்ஸும் நிறைய வந்துட்டுருக்கு. அண்ட் இந்திய மக்கள் கையில் காசு நிறையா போச்சுன்னா என்ன பண்ணும், எல்லாத்து வீட்லேயும் ஏசி வந்துடும். ஸோ பவர் கன்சம்ஷன்ஸ் நிறைய தேவைப்படுது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 11 ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இன்டர்நேஷ்னல் சினாரியோ நம்ம சொல்லியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு மணி அடிச்சிருச்சு. அண்ட் இந்தியாவில் வந்து ஃபஸ்ட் மணி இது வரைக்கும் அடிக்கலை. அப்சைடுக்கான நிறைய பொட்டென்ஷியல்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஷார்ட் ரேலி நெக்ஸ்ட் 1.5-2 months வந்து என்ன சம்பாதிக்க முடியும்னு பார்த்துட்டு ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியில் வரத்துக்கு வெளியே பாருங்கள். மறுபடியும் நான் சொல்கிறேன், எக்ஸிட் பண்ண சொல்ல ஐம் ட்ரைங் டு ஆஸ்க் யூ டு புட் சம்வேர் தி ஸ்டாப் லாஸ். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.